எல்லாருமே வாங்கி பயன்பெற மாதிரி நம்ம சின்ன பிளாட்ஸ் 722 ஸ்கொயர் ஃபீட்ல பிளாட் ஆரம்பிச்சு 16,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு கமர்ஷியல் பிளாட் வரைக்கும் உங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கு. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இதே மாதிரி டிடிசிபி ரேரா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஆனா அவங்க பண்ற விலை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை லோன் எடுக்கிற மாதிரி இருந்தா லேண்டுக்கு உங்களுக்கு 80% ஃபண்டிங்கும், நீங்க வீடு கட்டி குடியேற போறீங்கன்னா அந்த லோன்ல 90% ஃபண்டிங்கும் கிடைக்கிற மாதிரி நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சு கொடுத்துருக்கோம். ஆனா அந்த இடத்துல நம்ம இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்க விலை வெறும் ப்ராப்பர்ட்டிக்கும் பேங்க் லோன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு நெக்ஸ்ட் ஜென் ரியாலிட்டி. தமிழ்நாட்டில் உள்ள சரியான ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்து சேர்க்குற நோக்கம் தான் எங்களோட நோக்கம். ஸோ இப்போ சென்னை திருமிசை அப்படின்ற ஒரு லொக்கேஷனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறதுக்காக நம்மளோட மிஸ்டர் பிரவீன் இருக்கார், விஐபி ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அவர்கிட்டயே நம்ம கேட்போம், சார் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷனில் ஏன் இந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கம், என்னோட பேர் பிரவீன்குமார், விஐபி சிட்டி விஐபி ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து. ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய ப்ராஜெக்டோட லொகேஷன் ஹைலைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து திருமிசை அப்படின்ற இடம் தான். இந்த திருமிசை லொகேஷன் ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸா மோஸ்ட்லி சென்னை வெஸ்ட் அப்படின்ற ஒரு இடம் வந்து பெருசா அங்கீகரிக்கப்படாத ஒரு லொகேஷனாவே இருந்தது. பட் ஆனா இப்ப கவர்மெண்டோட மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எந்த நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை திருமிசையை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்னை திருமிசையை வந்து ஒரு சேட்டலைட் சிட்டியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சார், இந்த லொகேஷனோட ஹைலைட் பாயிண்ட்ஸ் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்க லொகேஷனை சுற்று வட்டாரம் இருக்கக்கூடிய நியரஸ்ட் வரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸையும் அதை பற்றியான ஹைலைட்ஸையும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ திருமிசை சேட்டலைட் சிட்டி இனிஷியலாக ஒரு ஹவுசிங் போர்டாக ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்னைக்கு என்னவாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்குள்ள எல்லா விதமான பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட் காரிடர் ப்ளஸ் வந்து ஷாப்பிங்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ள அமைக்கிற மாதிரியான ஒரு சேட்டலைட் சிட்டியாக மாறிட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் மட்டும் இருந்தது, கூட எப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பஸ் ஸ்டாண்ட். இப்போ நமக்கு தெரியும் கோயம்பேட்டில் இருந்த பஸ் ஸ்டாண்டை 3 பிரிவாக பிரிஞ்சிச்சு. ஒன்று வந்து டுவர்ட்ஸ் சவுத் போகக்கூடியது எல்லாமே கீழம்பாக்கத்திலையும், டுவர்ட்ஸ் நார்த் போகக்கூடியது எல்லாமே மாதாவரத்திலையும், அதே மாதிரி டுவர்ட்ஸ் வெஸ்ட் போகக்கூடியது எல்லாமே இப்ப குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டா வருது. அது நம்ம சேட்டலைட் சிட்டியை ஒட்டி இருக்கு. ஸோ ரெசிடென்ஷியல் அடுத்து டிரான்ஸ்போர்டேஷன் விஷயம் வந்துருச்சுங்க. ஸோ இந்த சென்னை பெரிப்பொருளோடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்க போது, ஏன்னா சென்னை பெரிப்பொருள் எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மீஞ்சூர்ல ஆரம்பிச்சு அந்த பக்கம் நமக்கு மாமல்லபுரம் வரைக்கும் 133 கிலோமீட்டர் வரப்போகுது. ஸோ அந்த சென்னை பெரிப்பொருளோடும் நம்ம சைடு திருமிசையிலிருந்து திருவள்ளூர் போகக்கூடிய ஆன் ரோடு தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. அந்த ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டில இருந்து இன்னும் ஃபார்வர்ட் நீங்க 3.5-4 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா அந்த சென்னை பெரிப்பொருளோட கிராசிங் இருக்கிறதுனால இந்த ரோடோட வளர்ச்சி மிக வேகமா இருக்க போகுது. ஸோ அதனால திருமிசை சேட்டலைட் சிட்டி அப்படின்ற ஒரு லொகேஷனை தாண்டி இன்னைக்கு சென்னை பெரிப்பொருளோட ஒரு பெரிய அட்வான்டேஜ், அடுத்தது நமக்கு பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன், இது மூணுமே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான் இந்த லொகேஷனோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். அடுத்ததுன்னு பார்க்கும்போது இது பஸ் ஸ்டாண்ட் ரெசிடென்ஷியல் தாண்டி இப்ப மார்க்கெட்டும் வந்து கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டும் இந்த குத்தம்பாக்கம் மார்க்கெட்டா மாற போறதுனால ஸோ இந்த திருமிசை சேட்டலைட் சிட்டி வில் ஹேவ் ரெசிடென்ஷியல், நம்ம கனெக்டிவிட்டி, ஷாப்பிங் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் இருக்கு. இன்னைக்கு இந்த பர்டிகுலர் ஏரியா வேகமா வளர்ந்து வரதுக்கு ஒன்று ரொம்ப முக்கியமான காரணம் பூந்தமல்லி வரைக்கும் வரக்கூடிய புதிய நமக்கு மெட்ரோ ட்ரெயில் எக்ஸ்டென்ஷன். எது வரைக்கும் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நசரத் பேட்டை வரைக்குமே இப்ப அந்த பூந்தமல்லி எக்ஸ்டென்ஷன் வரதுனால நமக்கு இப்ப இருக்கக்கூடிய திருமிசையா இருந்தாலும் சரி, திருமிசையை தாண்டி இந்த பக்கம் திருவள்ளூர் இல்ல இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் வரைக்கும் மிக வேகமான வளர்ச்சி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திருமிசை சேட்டலைட் சிட்டி, அடுத்தது பூந்தமல்லி வரைக்கும் வரக்கூடிய மெட்ரோ. இதை தாண்டி அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை பெரிப்பல் ரோடு. இந்த சென்னை பெரிப்பல் ரோடு எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தா மீஞ்சூர்ல இருந்து அப் டு நம்ம மாமல்லபுரம் வரைக்கும் வருது. இந்த ப்ராப்பர்ட்டி இன்னும் கூட வேகமா வளரும் அப்படின்றது இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட். இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப கரண்ட் நியூஸ் எல்லாருக்குமே தெரியும், கவர்மெண்ட் ஹஸ் அப்ரூவ்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் அப்ரூவ்ட் திஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அதுக்கான ஃபண்டிங் எல்லாமே கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் கன்ஃபர்ம்டு தட் இந்த ப்ராஜெக்டை 2026 கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 2029 பரந்தூர் ஏர்போர்ட்டோட ஃபுல் ஃபிளெஜ்ட் ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது வந்துருச்சு அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு மகா சிட்டி, இன்சைடு சிட்டியா மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா பரந்தூர் ஏர்போர்ட் வந்துருச்சு அப்படின்னா பரந்தூர் ஏர்போர்ட் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் எக்ஸ்டென்ஷன் இருக்க போது, ரோடுவேஸ் இப்ப இருக்கக்கூடிய 4-வே ரோடுவேஸ் 6-வே ரோடுவே யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் என்டையர் சிட்டி வில் கெட் எக்ஸ்டெண்டட் அப் டு நமக்கு பரந்தூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுறதால நம்ம இன்னும் கூட க்ளோசர் டு சிட்டியில் இருக்க போறோம். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அண்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள். நைஸ் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம வாசகர்களுக்கு எப்பயுமே ஒரு பெரிய டவுட் இருக்கும், என்னன்னா எப்படி நான் வந்து ஒரு இலசைடு தேர்ந்தெடுக்கிறது, என்னெல்லாம் விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள், எதெல்லாம் வந்து நான் மேல்போக்கா பார்க்கணும், எதெல்லாம் ரொம்ப டீப்பா பார்க்கணும்னு தெரியாது. பட் ஆனால் நீங்க சொன்னதை வச்சு ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க முடியும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் உள்ள என்ன மாதிரி வீட்டுமனை அமைக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு பிளாட்ஸ் அமைஞ்சிருக்கு அண்ட் அதோட சைஸஸ் என்ன, பிளஸ் இந்த ப்ராஜெக்ட்ல என்னெல்லாம் அம்யூனிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பத்தி கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்லுங்க.
ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில எல்லாருமே வாங்கி பயன்பெற மாதிரி நம்ம சின்ன பிளாட்ஸ் 722 ஸ்கொயர் ஃபீட்ல பிளாட் ஆரம்பிச்சு 16,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு கமர்ஷியல் பிளாட் வரைக்கும் உங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த ஏரியால பிரைசிங் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சைட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இதே மாதிரி டிடிசி பெரியரா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஆனா அவங்க பண்ற விலை வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபா 3200 வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கும் பேங்க் லோன் 3000 ருபீஸ் வரைக்கும் தரதுக்கு தயாராகாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்க விலை வெறும் 2450 ருபீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் மிக பிரம்மாண்டமா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, பார்க் ஏரியா மற்றும் ஓப்பன் ஜிம்னாசியம் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அம்யூனிட்டிஸை இது வரைக்கும் சென்னையில எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிலுமே டெவலப் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, பார்க் ஏரியா, ஓப்பன் ஜிம்னாசியம் அண்ட் சீனியர் சிட்டிசன் பிளேஸ். எக்ஸலன்ட் சார். இவ்வளோ அம்யூனிட்டிஸை இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம ப்ரைஸிங் பார்ட்க்கு வரும். என்ன மாதிரி ப்ரைஸிங்கில் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு ஆஃபர் அவைலபிளாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை பேங்க் லோன் வசதி மூலிமா நம்ம வாங்கிக்க முடியுமா அண்ட் அப்படி வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் என்ன ப்ராசஸ் அண்ட் எவ்வளோ மாதம் இஎம்ஐ வரும் அப்படின்றத பற்றி நம்ம வாசகர்களுக்கு கொஞ்சம் அழகாக சொல்லுங்கள் சார். நீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை லோன்ல எடுக்கிற மாதிரி இருந்தா லேண்டுக்கு உங்களுக்கு 80% ஃபண்டிங்கும், நீங்க வீடு கட்டி குடியேற போறீங்கன்னா அந்த லோன்ல 90% ஃபண்டிங்கும் கிடைக்கிற மாதிரி நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட்ஸ் அட் ஜஸ்ட் 2450 ருபீஸ். மார்க்கெட் பிரைஸ் இஸ் 3000 ருபீஸ். சார், இப்போ இந்த ப்ராஜெக்டை வந்து அவங்க பார்க்கணும் அப்படின்னா எப்படி அதுக்கான ப்ராசஸ் என்ன, எப்படி அவங்க வந்து பார்க்குறது, அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த சைட்டை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பரை கால் பண்ணி இமீடியட்டான ஃப்ரீ சைட் விசிட்டை புக் பண்ணிங்க. சென்னையில் எங்கே இருந்தாலும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்குறதுக்கு நாங்கள் ஃப்ரீயான கேப் சர்வீஸ் தரோம். வந்து பார்த்து இது உங்கள் கனவு இல்லத்தை கட்டுறதுக்கான நிலமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் முதலீடை பெருக்கிறதுக்கான நிலமாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையுமே இந்த பெல்ட்டில் இந்த நேரத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுறது மூலிமா ஒரு சிறந்த ஒரு ரியல் எஸ்டேட் முதலீடாக இது இருக்க போகுது. வண்டர்ஃபுல் சார். ஸோ எங்களோட வாசகர்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்து ஒரு சரியான சொத்தை அவங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.